ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக சண்டே எதுவுமா ஒரு ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நானும் பாப்பாவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேரமே டிஃபன்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணியை போலலாம் ஷாப்பிங் கிளம்பிட்டோம். ஏன் போகிறோன்றதை பற்றி சொல்லணும்னா கூட்டம்லாம் அதிகமாகிடும். நம்ம போகிறதுக்கு முன்னாடி கூட்டம் அதிகமாகிடுச்சுன்னா பில் கவுண்டரில் பில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம்னா ஈஸியாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில் போடவும் ஈஸியாக இருக்கும். முதல்ல பார்த்திங்கன்னா சாரதிக்கு தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு அவனுக்கு எடுத்து முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம போய் மற்றதெல்லாம் பார்க்கலாம். அவனை நாங்கள் கூப்பிட்டுட்டு வரல. அவன் வந்தானா அவனுக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஏன்னா நம்மளை பற்றி தெரியுமே, நம்ம பார்க்க ஆரம்பித்தோன்னா பார்த்துக்கிட்டே இருப்போம், நேரம் போகிறதே தெரியாது. ஆனால் பசங்க அந்த மாதிரி இல்லையா? சின்ன பையனோ பெரிய பையனோ யாராக இருந்தாலும் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், போர் அடிக்கும். அதனால அவனை அவங்க அப்பாக்கிட்டேயே விட்டுட்டு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். கம்மல்லாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாகவும் பெருசாகவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரெஸ் முதல்ல வாங்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெஹந்தி, ஸ்டிக்கரு எல்லாமே இங்கே இருந்துச்சு. முதல்ல மெஹந்தியெல்லாம் எடுத்து முடித்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கருக்கு வந்தாச்சு. ஸ்டிக்கர் என்னை விட ரொம்ப நானே கொஞ்சம் நார்மலாக குட்டியாக தான் வைப்பேன். ஆனால் எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா அதை விட குட்டியாக கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு பொட்டு வைக்கும். பொண்ணுங்களுக்கு அழகே பார்த்திங்கன்னா பொட்டு தான். நம்ம ஃபேஸ் கொஞ்சம் லட்சணமாக நல்லா தெரியணும் அப்படின்னாலே பொட்டு நல்லா தெரியணும். பொட்டு நல்லா தெரிஞ்சால் தான் ஃபேஸ் நல்லா அழகாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களோட டேஸ்ட் எப்படியோ எனக்கு தெரியல. என்னோடய டேஸ்ட் அப்படி தான். வாங்க முடியாது. எவ்வளோ? 96 நிஜமாலே 96 தானே? 600. சூப்பராக இருக்கு. ஹேண்ட்பேக் இருக்கு. அப்போ இது தலையாட்டுமா? ஆமாம், எல்லாமே தலையாட்டுது. இது நல்லா இருக்கு. இது எப்படி இருக்குன்னா இது எப்படி திறந்து கிஃப்ட் பண்ணலாம்ல. இதெல்லாம் கிஃப்ட் பண்ணுறது. இங்கே பார்த்தியா? பண்ணிக்கிறடி. இது இப்படி பண்ணணும். பண்ணிக்கிறடி. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு உடனே வந்துட்டோம். வீட்டில் பார்த்தா சாப்பாடு ரெடியாக இருந்துச்சு. அப்படியே அப்பா அப்படின்ட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி பாப்பாட்ட அதை கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு ஜன்னல்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. க்ளீன் பண்ணுற வேலைன்னா எங்கள் பாப்பா நல்லா செய்யும். அதனால் அதுக்கிட்டேயே அதை ஒப்படைச்சிட்டேன். ஷாப்பிங்கில் பார்த்திங்கன்னா ஃப்ளாப்புன்னு பார்த்தா எங்களுக்கு எங்களோட ட்ரெஸ் அளவு கிடைக்கல. எஸ் தான் எங்களோட ட்ரெஸ் அளவு. ஆனால் அங்கே எஸ்ஸை விட எம், எக்ஸ்எல், XXL, XXL அதுதான் அதிகமாக இருந்துச்சு. அதனால் நாங்கள் கொஞ்சம் அப்செட்டில் வந்துட்டோம். பாப்பாவுக்கு எடுக்கலை. ஒல்லியாக இருக்கிறவங்க போடுற மாதிரி எஸ் சைஸில் பார்த்திங்கன்னா அங்கே அவ்வளவா இல்லை. அப்படியே நம்ம எஸ் சைஸ் வேணும்னா சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்க இருக்கிறாங்களா அவங்க சைஸ் அவங்க செக்ஷனில் போய் நம்ம பார்த்தா தான்
கொஞ்சம் கிடைக்கும். ஆனாலும் பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு ஒத்து வராது. எல்லாமே ஜிகு ஜிகுன்னு சின்ன பசங்க போடுறது மாதிரி, ரொம்ப குட்டி பசங்க போடுறது மாதிரி இருக்கும். அது என் பாப்பாவுக்கே ஒத்து வராது. அதனால் நான் சரி அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். மாமா வீட்டில் இருக்கிறப்பயே பார்த்திங்கன்னா காணப்பயிர் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சிடலாம். அவர்னா ஈஸியாக நல்லா வறுத்துருவார். எனக்கு அந்த இதில் கொஞ்சம் பக்குவம் தெரியாது. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சட்னி ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். சட்னி பார்த்திங்கன்னா தக்காளியே போடாமல் சின்ன வெங்காயம், அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறமா பூண்டு, கொஞ்சமாக புளி, அப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உளுந்து. இது இருந்தாலே போதும். சட்னி கார சட்னி செம்மையாக இருக்கும். நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம். தக்காளி போடணுன்ற அவசியம் இல்லை. மாமா வீட்டில் இருந்தால் அவரையே சமையல் செய்ய வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துக்கிருவோம். அவரே பார்க்கட்டும் அப்படின்ட்டு. இப்போ வந்து எண்ணெய் காஞ்சோடனே நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கொஞ்சமாக உளுந்து போட்டுடலாம். அடுத்து பெரிய வெங்காயம் சொல்லுங்க. அடுத்து பெரிய வெங்காயம். அதை நீயே சொல்லிடலாமே. அதான் சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம். ஏன்னா தக்காளி போடுறது இல்லையா, அதனால் புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுறணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டுடலாம். அப்புறமா அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி இருந்துச்சு இல்லையா, அந்த இஞ்சியும் அதோடு சேர்த்துடலாம். இஞ்சிக்கு அப்புறமா மிளகாய் வத்தலும் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சிட்டோன்னா அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஆனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தோசைக்கோ சப்பாத்திக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளியே தேவையில்லை. தக்காளி, மல்லித்தலை, புதினா எதுவுமே தேவையில்லை. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.